நமஸ்தே. பெரிய வாஷர் திராவிட அப்படிங்கிற ஒரு வார்த்தையே தான் தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்னு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு அழகான ஒரு டீட்டெயிலான ரிவ்யூன்னு சொன்னாக்கா சாக்ஷாத் பெரியவாளால் தான் முடியும் இப்படிப்பட்ட ஒரு ரகசியங்களை எடுத்து சொல்கிறதுன்ட்டு. அதில் முதல் படியாக திரா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு கஞ்சங்டாக கூட்டெழுத்தாக இருக்கிறது அப்படி தான்னு தமிழில் எப்படி வர்றதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு சில உதாரணம்னு இதுக்கு பார்த்தோம். ஸ்ரவணர்கள் அப்படின்னு சொல்கிறது தமிழுக்கு வரும்போது சமணர்கள்னு வந்துடுறது. அந்த ஷ்ரா ஷாவா போய்டுறது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பெரியவா சொல்லியிருக்கா, ஆவணி மாதத்துக்கு பேர் எப்படி வருதுன்னா ஸ்ராவணின்னு அதுக்கு பேர். ஸ்ரவண நட்சத்திரத்தில் அந்த மாதம் எப்போ பௌர்ணமி வருதோ அல்லது ஸ்ரவணத்தை ஒட்டி வருதோ அந்த மாதத்துக்கு ஸ்ராவணின்னு பேர். அது தமிழுக்கு வரும்பொழுது ஷ்ரா காணாமல் போய் வெறும் ஆவணி அப்படின்னு நிற்கிறதுன்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். அதே மாதிரி இங்கே திராங்கிறது தமிழுக்கு வரும்பொழுது அந்த ரா ஒரு கூட்டெழுத்தில் ரா விட்டு போய் வெறும் தா மாத்திரம் இங்கே நிற்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்த எழுத்தாக இருக்கக்கூடிய வி, திராவிடல வி எப்படி தமிழில் இருக்கக்கூடிய மீயா வருது அப்படின்னா பெரியவா சொல்கிறா, ஃபைலாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு டொமைன். அதுவே நான் அப்புறம் தான் பார்த்து தெரிஞ்சுட்டேன் என்னன்னு. ஏன்னா பெரியவா சொல்கிறாளே இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தாக்கா ஒரு டீப் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸுக்குள்ள ஒரு எழுத்துக்கள் என்ன ஃபார்ம் எடுக்கிறது, எப்படி அந்த எழுத்துக்கள் உருமாறுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக பார்க்குற ஒரு சப்ஜெக்டாக அது. அந்த மாதிரி ஃபைலாலஜி எக்ஸ்பர்ட்ஸை கேட்டேன்னாக்கா இப்படி ஒரு எழுத்து இன்னொரு லாங்குவேஜுக்கு போகும்பொழுது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பா. அது மாதிரி இங்கே வாங்குற எழுத்து மாவாக மாறுறது. நானே 1-2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதல் எக்ஸாம்பிள் கொடுக்குறான். சாலக்கிராமம் அப்படின்னு இருக்கிறது சாலக்கிராமம்னு மாறுறது. அதே மாதிரி மண்டோதரின்னு ஒருத்தி இருக்காளே, அவள் தமிழில் அவளை பற்றி சொல்லும் பொழுது வண்டோதரின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அங்கே மா இந்த இடத்துல வாவா மாறுறது. இப்படி இன்டர்சேஞ்ச் இருக்குது ரெண்டு இடத்துலையுங்கிறத ஒரு ரீப்ளேசபிளாக இருக்குது இந்த எழுத்துக்கள்னு சொல்கிறேன். எங்கே தமிழ் இப்படி வண்டோதரின்னு எழுதியிருக்குன்னு யோசிச்சு பார்த்தா பெரியவாளுடைய ரெஃபரன்ஸ் எவ்வளோ டீட்டெயிலாக ஒரு இலக்கியத்தையும் ஒரு புஸ்தகத்தையும் பெரியவா எப்படி அலசி ஆராய்ஞ்சு படிக்கிறாங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த வண்டோதரின்னு ஒரு ரெஃபரன்ஸ் திருவாச்சகத்துக்குள்ள ஒரு இடத்துல வருது. இவர் எப்படி சொல்கிறார், ஆர் கலிசூழ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பமளித்த பெருந்துரை அப்படின்னு சொல்லி பெருந்துறையில் இருக்கக்கூடிய பதியேன்னு பரமேஸ்வரன் பாடின்னு போகிறார் திருவாச்சகத்தில். அதில் எங்கேயோ உள்ள வர ஒரு ரெஃபரன்ஸ் தென்னிலங்கை அழகமர் வண்டோதரின்னு அங்கே வார்த்தை கொடுத்துருக்கார். தெரியவா அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த இடத்துல சொல்கிறான்னா எவ்வளவு டீட்டெயிலாக அதையும் பார்த்து இந்த இடத்துக்கு பொருத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிராஸ் ரெஃபரன்சிங் வரணுமே. சாக்ஷாத் பரமேஸ்வரனால தான் முடியுங்கிறதுக்கு சொல்ல வர. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான், இந்த வண்டோதரி மண்டோதரின்னு. ஸோ இப்போ என்ன ஆகுது, திராங்கிறது தாவாயிடுத்து, வீன்னு இருக்கிறது அப்படியே இங்கே மீன் ஆயிடுத்து. அப்போ தமி வரைக்கும் ஆயாச்சு. மூணாவது ஒன்று இருக்கேன் டா, அந்த டா எப்படி இங்கே ழாவா மாறித்து அப்படின்னா இது இப்படி மாறித்தோ அது இப்படி மாறித்தோ தெரியாது. ஆனால் ரெண்டும் கம்பேரபிள் வார்த்தைகள்ங்கிறத ரொம்ப அழகான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துன்னு வரா. இந்த டாங்கிறதுக்கும் ழாவுக்கும் உள்ள ஒரு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் எப்படி பார்த்தா, இந்த ழாங்கிற ஒரு எழுத்து தமிழுக்கு ரொம்ப விசேஷமான எழுத்தாக வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதே ழாவை ஒரு மதுரை ராமநாதபுரம் பக்கம் போனோம்னாக்கா வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்துட போகிறீங்க ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த ழா என்ன ஆகுறதுனாக்கா ழாவாக மாறிடுறது. தேளுக்கு போடுற லா. இப்போ தான் லா லா ழா எதுனாலும் ஒரே லா சொன்னால் போகிறோன்னு ஆயிடுச்சு. ஆனால் பெரியவா கிளியராக இது சொல்கிற எக்ஸாம்பிளே வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே மதுரை ராமநாதபுரம் பக்கம் போனாக்கா. அப்போ இந்த ழாவே லாவாக உருமாறுறது. இந்த லாவுக்கும் இங்கே திராவிடாவில் வர டாவுக்கும் ரொம்ப க்ளோஸ் லிங்கேஜ் இருக்குது. எப்படின்னா ரிக்வேத மந்திரம் அக்னிமீளேன்னு ஆரம்பிக்கிற ஒரு மந்திரம் அது சொல்கிறா பெரியவா. அந்த எக்ஸாம்பிளே கொடுக்குறா. அது அக்னிமீடேன்னு இருக்கிறது அக்னிமீளேன்னு நம்ம சொல்கிறோம். அல்லது அக்னிமீடே ஆறுது. எப்படி இருந்தாலும் ரீப்ளேசபிள் தான். வார்த்தைகளில் நமக்கு பெருசாக சேஞ்சு கிடையாது. இந்த எழுத்து மாறுறது. அக்னிமீளேங்கிறதும் அக்னிமீடேங்கிறதும் ஒன்று அப்படிங்கிறதாக பார்க்குறோம். அது மாதிரி திராவிடில் இருக்கக்கூடிய டா தான் இங்கே தமிழில் இருக்கக்கூடிய லானாவாக இருந்து அப்புறம் ழானாவாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ திராவிடங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தமிழ், அதே தான் திராவிடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ என்னவோ புதுசாக இவா சொல்லிட்டு இருக்கா மாதிரி திராவிடம்னு சொன்னாக்கா இது என்னவோ திராவிடர்கள்ங்கிறது ஒரு தனி இனம், அப்புறம் ஆரியர்னு சொல்கிறது தனி இனம்னு சொல்கிறதெல்லாம் சுத்தமாக அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பிரிவாக எடுத்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம வேதத்துலேயும் சாஸ்திரங்கள்லேயும் இந்த ஆரியங்கிற வார்த்தையும் இருக்குது. அதே மாதிரி இந்த இப்போ ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாலே இந்த புஸ்தகம் ராஜதரங்கினி மாதிரி புஸ்தகங்களில் பார்த்தாக்கா ஆரியாவும் தெளிவாக இருக்குது, திராவிடங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது.
ஆனால் இது எங்கேயுமே இனத்தை குறிப்பதாக, ஒரு ரேஸை குறிப்பதாக இல்லை. இது வாஸ்தவமாக ஒரு ரீஜனல் கிளாசிஃபிகேஷனாக திராவிடங்கிற வார்த்தை இருக்குது. ஆரியங்கிற வார்த்தைக்கு அது கூட கிடையாது. ஆரியன்னு சொன்னாக்கா மரியாதைக்குரிய நற்பண்புகள் நிறைந்த ஒத்தரை ஆரியன்னு கூப்பிடுறோம். அப்போது நம்மக்கிட்ட நம்மளுடைய ஒரு லிங்குவிஸ்டிக்ஸில் எப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோமோ அப்படி அதை நம்ம அர்த்தம் பண்ணிக்காமல், வெளியிலேருந்து வந்த யாரோ ஒருத்தன் வந்து உங்கள் ஊரில் இந்த வார்த்தையை இப்படி தான் யூஸ் பண்ணாங்க, இது வந்து ரேஸை குறிக்கிறதாக இருக்குன்னு எவனோ ஒருத்தன் தப்பாக சொல்லி கொடுத்ததை பார்த்து அதுதான் நிஜம் நம்ம நம்பி உக்காண்டிருந்தோம்னாக்கா எவ்வளோ பெரிய மடத்தனோங்கிறத பெரியவா அதில் எடுத்து சொல்கிறான். அதில் சொல்லும் பொழுது இந்த ஆரியன்னு சொன்னாக்கா ஒரு ரேஸ்ன்னு சொல்கிறாளே அது எவ்வளோ மடத்தனங்கிறதுக்கு பெரியவா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். ஆரியன்னு சொன்னாக்கா நல்ல ஒரு குணங்களை உடையவன், மரியாதைக்குரியவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். இதுக்கு எக்ஸாம்பிளாக சில விஷயங்கள் பார்ப்போம். இன்னும் ஒன்று கொடுக்குறா. முதலாவதாக பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் வரக்கூடிய முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகத்தில் வருது. பகவான் வந்து அர்ஜுனனை பார்த்து, நீ ஏண்டா இவ்வளோ கன்ஃபியூஷனில் உட்காண்டிருக்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி திடீர்னு உன் மனசு இப்படி கதிகலங்கி போய் இப்படி உட்காண்டிருக்க, எங்கேருந்து வந்தது உனக்கு இந்த புத்தி அப்படின்னு கேட்குறார். அந்த ஸ்லோகத்தை பிரிவாக எடுத்து மேற்கோளாக காட்டுறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அவர் கேட்குறார், குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம்னு ஒரு கேள்வி கேட்குறார். இந்த கஷ்மலம்ன்ற ஒரு வார்த்தை நமக்கு இன்றைக்கும் பழக்கத்தில் ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் இது வந்து சம்ஸ்கிருத ஆர்ஜினே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கஷ்மலம்னு சொன்னாக்கா ஒரு இம்ப்யூரிட்டி, புத்தியினுடைய ஒரு கலக்கம், குழப்பம், இப்படி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. பகவான் அர்ஜுனன்ட்ட கேட்குறார், குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான இந்த ஒரு சூழலில் உனக்கு இப்படிப்பட்ட புத்தி கலக்கம் எங்கேந்திரா உனக்கு திடீர்னு இப்படி வந்து தொலைஞ்சுது? ஏன்னா இது நல்லவனுக்கு, நல்ல புத்திசாலியாக நல்ல குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு வரக்கூடிய திங்கிங் இல்லையே, இது உனக்கு எங்கேருந்து இது வந்து தொலைஞ்சுதுன்னு கேட்குற மாதிரி பகவான் கேட்குறார். அதான் 2வது லைனில் வருது, அனாரியஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனன்னு சொல்கிறார். அனாரியஜுஷ்டம், யார் ஒருத்தன் அனாரியனாக இருக்கானோ அவனுக்கு வரக்கூடிய ஒரு புத்தி பேதலிப்புன்னு சொல்கிறோமே, ஒரு புத்தி பிறண்டு போகிறது. கரெக்டான வார்த்தையை பிரிவாக என்ன சொல்கிறான்னா, திடீர்னு ஒரு பேடித்தனம் உனக்கு எங்கேந்திரா வந்தது அப்படின்னு பகவான் கேட்குறான். திடீர்னு ஒரு பேடித்தனம் வந்து இப்படி அனாரியனாக மாறிட்டியே நீ அப்படின்னு கேட்குறார். அனாரிய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம், நீ இப்படி நினைக்கிறது, இப்படி நீ ஒரு கன்ஃபியூஸ் ஆகி உட்காண்டிருக்கிறதுங்கிறது ஒரு அனாரியன் மாத்திரமே செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. இது நல்ல நிலைமைக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகாதரா, மாறா தலைகீழாக போகக்கூடிய விஷயம். அகீர்த்திகரம், கீர்த்தின்னு சொன்னால் புகழ், இது புகழை உண்டாக்கக்கூடியது இல்லைடா, தலைகீழாக உனக்கு கெட்ட பேர் உண்டாக்கக்கூடியதாகனா இருக்குது. எங்கேருந்து ஒன்று இப்படி ஒரு விஷயத்தை நினச்சுண்ட அப்படின்னு பகவான் அர்ஜுனனை கேட்குறதாக இங்கே வாக்கியம் இருக்குது. எடுத்து சொல்கிறா பிரிவா, அனாரியன்னு இங்கே ஒரு பதம் யூஸ் ஆகுது. அனாரியனா என்ன? யார் ஒருத்தன் ரொம்ப ஒரு நற்குலத்தில் பிறந்தவனாக நல்ல குணங்களை உடையவனாக இருக்கானோ, மதிப்பிற்குரியவனாக இருக்கானோ அவனை ஆரிய அப்படின்னு கூப்பிடுறது. அப்போ ஆரியக்கு ஆப்போசிட் பதமாக என்னென்னா முன்னாடி அண்ணுன்னு ஒரு விகுதி ஆட் பண்ணிட்டா போகிறோம், அனாரியன்னு வந்துடும். அப்போ எவன் மதிப்புக்கு உகந்தவனாக இல்லையோ அவன் அனாரியன். இவா சொல்கிறா, இதே மாடல் தான் இங்கிலீஷில் காப்பி பண்ணி எடுத்துன்னு போயிட்டா. ஹாப்பின்னு சொன்னாக்கா முன்னாடி ஒரு அன்னு ஃப்ரண்ட்டில் போட்டாக்கா அன்ஹாப்பி அப்படின்னு போட்டுறது. அதே தான் நம்மளுடைய மூலத்தில் இங்கே அப்படி தான் இருந்திருக்கு. ஆரியன்னு சொன்னாக்கா முன்னாடி அன்னு ஒன்று ஆட் பண்ணிட்டாக்கா அனாரிய, அப்படி அனாரியனா போயிட்டியேன்னு சொல்லி பகவான் கேட்குறான். அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இவாளுடைய ரேஸ் தியரின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காளே, அந்த தியரி படி அர்ஜுனன் வந்து ஆரியன்னு வச்சுப்போம். அப்படி ஆரியனாக இருக்கக்கூடியவனை என்னடா அனாரியனா போயிட்டியே அப்படின்னு பகவான் கேட்குறான்னு சொன்னாக்கா அவன் எப்படி ரேஸாக மாற முடியும்? அவனுடைய குணாதிசயங்களை சொல்லித்தான் பகவான் இங்கே கேட்குறார் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு நன்னா தெரியறது. 2வது எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் ராணிகள் எல்லாம் இந்த ராஜாவை கூப்பிடுறதாக ஒரு வாக்கியம் இருக்குது. உதாரணமாக சீதையே ராமனை கூப்பிடும் பொழுது யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஆரியபுத்திர அப்படின்னு கூப்பிடுறான். பெரியவா சொல்கிறா, யாரோ ஒருத்தர் அவளுடைய ஆத்துக்காரரை ஆரியபுத்திர அப்படின்னு கூப்பிட்டாக்கா அவள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி யூஸ் பண்ணுவான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். யாரோ ஒரு ஐயர் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு ஐயங்காரில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாக்கா அவரை பார்த்து ஐயங்கார் வீட்டு பிள்ளையே அப்படின்னு கூப்பிடலாம். ஆனால் இவளுமே ஐயங்காராக இருந்தாக்கா ஐயங்கார் வீட்டு பிள்ளையேன்னு அவரை கூப்பிடுவாளா? இவ ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அவரை வந்து அவர் ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்றதாக இருக்கும். இப்போ சீத்தை வந்து ராமனை ஆரியபுத்திரான்னு கூப்பிட்டாக்கா அப்போ சீத்தை வந்து திராவிட தேசத்துக்காரியாக இருப்பாளோ அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் நம்ம இப்படி யோசிச்சாக்கா. அதனால் பெரியவா அந்த கம்பேரிசன் எடுத்து கொடுத்து சொல்கிறா, ராணி அவரை பார்த்து ஆரியபுத்திரன்னு கூப்பிட்றான்னாக்கா ஒரு நல்ல
உசந்த குலத்தில் தோன்றியவராக இருக்கிறவரே அப்படின்னு மரியாதைக்கு உகந்தவராக இருக்கிறவரேன்னு அந்த ராஜாவை கூப்பிடுறார். அப்படித்தான் இந்த வார்த்தைகள் ஆரியன்னு சொன்னாலே ஒரே அர்த்தம் இதுதான். ரெஸ்பெக்டபிள், ஒரு நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படித்தான் ஆரியங்கிற வார்த்தைக்கு மூலமாக இருந்திருக்கு. திராவிடன்னு சொன்னாக்கா இந்த திராவிட தேசம், இந்த பஞ்ச திராவிடர்கள்னு வரதுக்கு முன்னாடி முதல்ல திராவிடன்னு சொன்னாலே விந்தியமலைக்கு இந்த தெற்கில் இருக்கிறவா எல்லாரும் திராவிடர்கள் தான் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போ இந்த குஜராத்தி உள்பட தமிழ்நாடு வரைக்கும் இந்த ஃபுல் லென்த் அப்படியே திராவிடர்களாக நம்ம இருக்கும். ஆனால் திராவிடம்ங்கிற வார்த்தைக்கும் தமிழுங்கிற வார்த்தைக்கும் எவ்வளோ அழகான ஒரு நெருக்கமான கம்பேரிசன் இருக்குது. திராவிடன்னு சொன்னாலே தமிழ்னு ஒரு கனெக்ஷன் நமக்கு தெரியறதுன்னு பெரியவா இந்த ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து அதையும் பார்த்து நம்ம சந்தோஷப்படலாமேன்னு அதெல்லாத்தையும் சொல்கிறா. இதெல்லாம் தாண்டி நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஆரிய திராவிடங்கிற ஒரு டிவைடு வெளியிலிருந்து வந்தவர்களாக கிரியேட் பண்ணப்பட்டதே ஒழிய நம்மளுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு கிடையாது அப்படிங்கிறத நல்லா தீர்மானமாக நம்ம புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அழகாக இந்த டீட்டெயிலெலாம் எடுத்து சொல்லின்னு வரா. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, இந்த திராவிடங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது எதுக்குன்னு பார்த்தாக்கா, திராவிடாச்சாரியாள்னு ஒருத்தரை பற்றி விரிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறா. அவரை பற்றி சொல்கிறதுக்கு இந்த திராவிட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அதுலேருந்து இவ்வளோ கனெக்ஷன் போயிடுது. அதில் இன்னும் விசேஷமாக ஒரு பாயிண்ட்டு பெரியவா சொல்கிறா, ஒரு வெளியூரில் போய் யாரெல்லாம் செட்டில் ஆகிருக்காளோ, இந்த பஞ்ச திராவிடர்கள் பஞ்ச கவுடாலாம் இருக்காள், அந்த வெளியூரில் போய் செட்டில் ஆன உடனே இவா எந்த தேசத்திலேருந்து வந்தவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் ஊர் பேரோ அல்லது அவள் எந்த செக்டு ஒரு ரீஜனை சேர்ந்தவான்னு சொல்கிற மாதிரி ஒரு பேர் அடைமொழியாக ஒன்று சேர்றது. மகாராஷ்டிராலெலாம் பார்த்தோன்னா இப்பவும் நிறைய பேருக்கு அந்த பேரில் லாஸ்ட் நேமாக திலங்குன்னு ஒரு பேர் பார்க்குறோம், TELANG. பெரியவாளே கொடுக்குறா அந்த எக்ஸாம்பிள். அவளை பார்த்தாக்கா அவள் ஒரிஜினலாக தெலுங்கு பிரதேசத்தை சேர்ந்தவளாக இருப்பா. அதே மாதிரி திராவிடுன்னு சொன்னாக்கா யாரை கனெக்ட் பண்ணுறது தெரியுமோன்னு ஒரு கேள்வி கேட்குறா. ஆச்சரியமாக இருக்கும் அந்த விஷயம். நாளைக்கு பார்ப்போம். பெரிய பாஷா.